அடுத்த செய்தியாக, மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் சமீபத்தில் தான் நடந்து முடிந்தது. அதில் பாஜக, ஆளும் கட்சியாக இருந்த பாஜக மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. முதல்வராக தேவேந்திர ஃபட்னவிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி வழக்கம் போல இந்த வெற்றி தில்லுமுள்ளு செய்து கிடைத்த வெற்றி. தேர்தல் ஆணையத்தோடு பாஜகவும் கூட்டணி வைத்து இந்த தில்லுமுள்ளு நடந்திருக்கு அப்படிங்கிற நடந்திருக்கு. ஆமாம், அந்த கரெக்டான வார்த்தையை சொல்லணும்னா மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. அந்த விமர்சனத்துக்கு பதிலாக மகாராஷ்டிரா தேர்தல் ஆணையம் முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸும் தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அதாவது எதை தின்றால் பித்தம் தெளியுங்கிற ஒரு நிலையில் காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா, ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த சர்வே எல்லாமே என்னென்னா, மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணி தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு. அதில் காங்கிரஸுக்கு நிறையா சீட்டு வரப்போகுதா, அது அகடி அந்த கூட்டணி சிவசேனா, அதாவது உத்தவ் தாக்கரே தலைமையிலான அவங்களுக்கு சீட்டு வரப்போகுதா, இல்லை சரத்பவார் கூட்டணி அவங்க கட்சிக்கு அதிகமாக சீட்டு வரப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி மினிஸ்டர்ஷிப்பு யார் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அவங்க யோசிச்சுட்டாங்க. ஆனால் அதற்கு முற்றிலும் முரணாக ஒரு தேர்தல் ரிசல்ட் வந்ததுலேருந்தே அவங்களால தாங்க முடியல அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு இன்னும் என்னென்னா, அவங்களுக்கு இன்னும் பிரச்சனைனா, இந்த லோக்சபா தேர்தல் அதில் ஒரு 99 சீட்டு வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம வளர்ச்சி ட்ரெண்டிங்கில் தானே இருக்கோம், ஆன்டி மோடி வேவ் தானே இருக்குது. அப்போனா மகாராஷ்டிராவில் நம்ம தோற்றுருக்கவே கூடாது, எப்படி தோற்றோம் அப்படின்லாம் ஆராய்ச்சி அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹரியானாவில் என்னென்ன கூத்து நடந்தது அப்படிங்கலாம் தெரிஞ்ச பிறகும் கூட மகாராஷ்டிராவில் மட்டும் அவர் தொடர்ச்சியாக என்ன பேசுகிறாருன்னா, நாங்கள் தோற்றுருக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவர் வந்துட்டார். ஏன்னா நாங்கள் முழுவதுமாக இந்துத்துவ எண்ணத்தோடு இருந்த சிவசேனாவையே எங்களோடு கூட்டணி வந்த பிறகு இந்துத்துவாவை கை கழுவி விட்டு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கே ஆதரவாக செயல்பட்டது. சிவசேனாவுக்கு அப்பா நாங்கள், அவனை தாண்டியே நாங்கள் முஸ்லீம் அப்பீஸ்மெண்ட்டை நாங்கள் ஆல்ரெடி வி ஆர் ஆன் த ரோடு. அப்புறம் எங்கள்கிட்டேருந்து பிரிஞ்ச சரத்பவார் இருக்கார், அவர் மட்டும் என்ன தொக்கா, அவரும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஒரு ஆளை இந்துத்துவாலேருந்து முஸ்லீம் ஆதரவாக மாற்றிருக்கிறோம், நாங்கள் 2 பேருமே முஸ்லீம் ஆதரவு, நாங்கள் எப்படி தோப்போம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஆனால் இந்த மெர்ச்சன்ட்னு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஒரு அழகாக அனலைஸ் பண்ணி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார் ஓப்பன் அப்படிங்கிற மேகசைனில். இந்த குடும்பம் என்ன நினைக்குதுன்னா, இந்த பிரைம் மினிஸ்டர்ஷிப்புங்கிறது அது நமக்கு உரியது, இது எப்படி மற்றவங்களால பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுது அப்படிங்கிறது அவங்களுக்கு அப்பையிலேருந்தே ஒரு பெரிய ஒரு உளச்சிக்கலில் அவங்க மாட்டிட்டு முடிக்கிறாங்க. இந்திரா காந்தி அவங்க அவங்களுடைய பாதுகாவலரால் கொலை செய்யப்பட்டாங்க. உடனடியாக அந்த குடும்பத்தை சார்ந்தவர் வழிநடத்துறவங்க ராஜீவ்காந்தி வராரு, அவர் ஆட்சி. அதற்கு பிறகு 400க்கும் மேற்பட்ட சீட்டில் வெற்றி பெற்றே ஆட்சி அமைக்கிறாரு. பிறகு அவர் பயங்கரவாத இதுக்கு இறந்து போயிடுறார் தமிழகத்தில் விடுதலை புலிகளால். அதற்கு பிறகு நடந்த தேர்தல் இப்படியெல்லாம் வரும் பொழுது ஒரு கட்டத்தில் நரசிம்மராவ் ஆட்சி, கூட்டணி ஆட்சி இது வருது. கூட்டணிக்கு இவங்க சம்மதிச்சு அப்படியே ஆட்டணி போயிட்டு ஒரு நான் நேரு ஃபேமிலியிலேருந்து சிறப்பாகவே, அதுவும் பொருளாதார சிக்கலில் இருந்த இந்தியாவை மீட்டார் நரசிம்மராவ். இவர் பெரிய அளவு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவாருங்கிறதுக்காக அவருக்கு எதிராக எப்படி காய் நகர்த்தல் நடந்ததுங்கிறத ஒன்று பார்க்குறோம். அதற்கு பிறகு ஒரு கூட்டணி ஆட்சி வருது. அப்பொழுதே அவங்களுக்கு கிட்டத்தட்ட 20% தான் வாக்கு, 28% வாக்கு வங்கி இருக்குது. சோனியா காந்தி தான் பிரதமர் ஆவார் அப்படிங்கிறப்ப நம்ம ஊர்லேருந்து இருந்த ஒரு விஞ்ஞானி ஒரு கேள்விக்குறியை வைத்த உடனே வேறு வழி இல்லாமல் சோனியா காந்தியால் பிரதமர் ஆக முடியல, ஒரு பொம்மை போல் ஒரு ஆளை வைக்கிறார். அவர் பொருளாதார சிந்தனையாளராக இருந்தால் கூட அவருக்கு மேலே ஒரு பாடி அமைச்சு ஒரு சூப்பர் பிரைம் மினிஸ்டராக சோனியா காந்தி இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் தானே மன்மோகன் சிங். 34 வயதிலேயே அரசியலுக்கு கொண்டு வராரு ராகுல் காந்தி அந்த குடும்பத்திலேருந்து. இவர் ஒரு சாமிங்காக அதாவது ராஜீவ் காந்திக்கு என்னதான் ஒரு சாமிங் அந்த அக்செப்டிவிட்டி இருந்தது இந்தியா முழுக்க. அழகாகவும் இருப்பாரோன்னு இந்த உயரம், அந்த இந்திரா காந்தியுடைய அந்த குடும்ப இது அப்படிங்கிறதுனால அவர் மீது ஒரு சாமிங் எல்லாருக்கும் இருந்தது. அந்த அளவுக்கு நம்ம பையனுக்கும் இருக்கும் அக்செப்டன்ஸ், எங்கே பார்த்தாலும் இருக்குன்னா ஒரு அரசியலுக்கு கொண்டு வராங்க. உடனடியாகவே அவங்களுக்கு சேஃபான சீட்டில் அமேதியிலேருந்து அவர் வெற்றி பெற்றுலாம் எம்பி ஆகிறார்.
இவர் அந்த உச்ச பதவிக்கு தயார். ஆரம்பத்தில் அவருக்கு கொடுக்கறதா இல்லையாங்கிறது என்ன, அவரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலையில, ஏன்னா அவர் அப்போதானே அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு. அவர் ஒரு செட்டுக்கு நான் அந்த இதுக்கு தகுதியானவன் அப்படின்னு தன்னை அவரே நினச்சிக்கிறார். நான் கூட பிரைம் மினிஸ்டர் ஆகலாமே அப்படின்னு நினைக்கும் பொழுது மன்மோகன் சிங் செகண்ட் டேர்ம் வருது, யூபிஏ டூர். அப்போ தான் அவர் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தை எல்லாம் அவர் கிழிச்சு போடுறார். நான் அவரை விட நான் பெரிய ஆளு அப்படின்னு காட்டுறதுக்கு, பொதுவெளியில் காட்டுவதற்கு. அடுத்தது பையன் தயாராகிட்டான், இவனை பிரைம் மினிஸ்டராக நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த குடும்பம் நினைக்குது. ஆனால் அதற்குள்ளாகவே சோனியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர், இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாம் மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணுறாங்க. A to Z. இங்கே நம்ம ஸ்பெக்ட்ரம் ஊழலேருந்து எல்லாம் பார்க்குறோம். A to Z வரைக்கும் கோல் இது காமன்வெல்த்து என்னென்ன வகையான ஊழலோ எல்லாம் பண்ணுறாங்க. அப்பொழுது தானே அவங்களுக்கு குஜராத்திலிருந்து ஒரு உருவம் வெளியில் வருது. அது 12 வருஷம் அங்கே மிக அற்புதமான ஆட்சி நடத்திட்டு, எப்பொழுதும் உத்தரப்பிரதேசத்துலேருந்து அந்த பக்கத்துலேருந்து டெல்லியிலேருந்து வரக்கூடிய பிரைம் மினிஸ்டர் குஜராத்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணி எங்கேயோ இருந்த பிஜேபியுடைய இந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் அங்கே ஏறுது. ஏற்கனவே கூட்டணியில் இவங்க இருந்தால் கூட ராஜீவ்காந்தி இறந்துறாரு. அதுக்கப்புறம் வாஜ்பாயை கூட இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஒரு தடவை கவிழ்க்கிறாங்க. அதுக்கு பிறகும் கூட கூட்டணி ஆட்சியே 4 வருஷம் 4.5 வருஷம் ஓட்டிடுறாரு. அதனால் அந்த ஒரு கோபம் இருக்குது. அதற்கப்புறம் மன்மோகன் சிங் 2 டேர்மு. ஸோ அவங்களுக்கு அந்த அரிப்பு, ஐயோ பிரைம் மினிஸ்டராக நம்மளால் ஆக முடியலையே அப்படின்னு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து அவன் மரண வியாபாரி என்று விமர்சித்த அந்த மனிதன் டேரா போட்டு இங்கே 2 வருஷம் 2 டேர்ம் ஓட்டிட்டான். 3வது டேர்மில் இவங்க என்னென்னமோ குட்டிகரணம் பார்க்குறாங்க. அதற்கு பிறகும் போகுது. அதனால என்னன்னா டு த கோர் இவங்க மைனாரிட்டி. அதாவது இவங்களுடைய இப்போ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20% தான் ஆல் இண்டியா ஓட் ஷேர் இருக்குது. அவ்வளோதான் இருக்கா? அவ்வளோதான் இருக்குது. அதுவும் என்ன, அந்த மைனாரிட்டி முஸ்லீம் ஓட் ஷேர் இது எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா இவங்க கிட்டத்தட்ட இப்போ இருக்கக்கூடிய 99லேருந்து கிட்டத்தட்ட 20 சீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மகாராஷ்டிராவில் ஓட்டர் லிஸ்ட்டை இது பண்ணிட்டாங்க. அற்புதமாக பதில் சொல்லியிருக்கிறது தேர்தல் ஆணையம். ஏயா நீ எங்களை விமர்சிக்கலை, தேர்தல் ஆணையம் கூட்டுக்களவாணி, நீ என்ன எங்களை சொல்லலை, உன்னுடைய கட்சிக்காரனை நீ சொல்லியிருக்கிற. ஏன்னா பூத் ஏஜென்ட்டாக அவன்தான், அவன்கிட்டேருந்து சைன் வாங்கிட்டு தான் நாங்கள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறோம். அவன் தான் ஒவ்வொரு ஆளை செக் பண்ணுறான், யார் ஓட்டர் லிஸ்ட்டு, இவனோட ஐடென்டிஃபை, இவன் தான் ஓட்டு போடுறானா அப்படின்னு. அதற்கப்புறம் இவர் என்ன கேட்குறாருன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ். இது என்ன கடைசியில் 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் மிகப்பெரிய அளவில் ஓட்டிங் நடக்குது, இதெல்லாம் எப்படி இவங்க பண்ணாங்க அப்படின்னு. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, இது அங்கங்கே நடக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, உயர் நீதிமன்றம் எங்கள்கிட்ட கேட்டுச்சுன்னா அதற்கு பிறகு தான் நாங்கள் கொடுக்கணும். காரணம், இது ஓட்டர்ஸுடைய ப்ரைவேசி சம்மந்தப்பட்டது. இப்போ நான் ஓட்டு போட போகிறேன்னா, நான் யாருக்கு ஓட்டு நான் ஒரு கட்சிக்கு ஆதரவாளனாக இருக்கேன்னா நாம் மேபி பிஜேபிக்கு ஓட்டு போடலாம். இப்போ நான் என்னை ரிவீல் பண்ண போகிறீங்களா நீங்கள், இவன் பாருங்கள் இவன் பிஜேபி ஆள், இவன் பாருங்க ஏடிஎம்கே ஆள், இவன் பாரு டிஎம்கே ஆள், இது என்னுடைய ப்ரைவேசி தானே, நீ எந்த ஃபுட்டேஜ் கேட்குற அப்படின்னு. நாங்கள் எலெக்ஷன் நடந்த அடுத்த 10 நாளில் எல்லா தேசிய கட்சிகளையும் பர்சனலாக அப்பியர் ஆகுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு கேட்டோம். 5 கட்சியில் 4 கட்சி அப்பியர் ஆயிடுச்சு, நீ ஏன் வரல? அதே போல் ஒவ்வொருத்தரையும் ரிக்கிங் பண்ணலான்னு அவங்க ஒரு படம் காட்டுவாங்க. அவங்க தேர்தல் ஆணையம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்றாங்க, எங்களுக்கு எய்த்தாப்பில் பண்ணி காட்டுப்பா அப்படின்னு. கபில் சிபல் யூகேல உட்காந்துக்கிட்டு ரிக்கிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்து ஒரு ப்ரெஸ் மீட்லாம் வச்சார். ஏன் தேர்தல் ஆணையம் இங்கே இருக்குது, டெல்லியிலே பாம்பேலே உட்காந்து காட்டு அவங்கள்ட்ட அப்படின்னு. இது போல் இது என்ன ஒரு செட் பண்ணுறாங்கன்னா, பீகார்லையும் தோக்க போகிறாங்க. அதற்கு இப்பொழுதே அவர் காரணத்தை சொல்லிட்டார். பார்த்துங்க, நான் ஏற்கனவே மகாராஷ்டிராவில் சொன்னேன்ல, பாருங்கள் பீகார்லையும் இப்படி தான் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நாங்கள் தோற்றோம் அப்படின்னு. இவருக்கு என்ன ஒரு ஆற்றாமைனா, நம்ம சொல்கிறோம், நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி மோடியை போய் திட்டிட்டு வாடான்னு சொன்னால் அங்கே உட்காந்துக்கிட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் அசத்தி விட்டோம், எங்கள் இராணுவம் மாதிரி இந்த உலகத்திலே யாரும் இல்லை, மோடி சரியான டெசிஷன் எடுத்துட்டாரு, நாங்கள் துல்லியமான தாக்குதல் நடத்தினோம், டெரரிசம்ங்கிறது அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது அப்படின்னு உலக அரங்கில் அதிகமாக பேசப்பட்டது, ப்ரெஸ்ஸில் அதிகமாக பேசப்பட்டது யாருன்னா சசி தரூர், மிலிந்த் தியோரா, இது போல காங்கிரஸ் முகங்கள் அதிகமாக இருக்குது.
இன்னும் இவர் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இருக்காரு, அந்த மைனாரிட்டி வகுப்பை சார்ந்த ஓவேசி அதிகமாக பேசியிருக்கிறார். இங்கே பிரிவினை பேசக்கூடிய கனிமொழியை அங்கே போயிட்டு வந்து உங்களுடைய தேசிய மொழி எது அப்படின்னா டைவர்சிட்டி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி தானே ஒரு உருட்டுனாரு. அந்த பதிலுக்கு இவர் ஸ்டாலினே ஆஹா ஓகணும். அங்கே தமிழ்னு சொல்லியிருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரில. ஆனாலும் அவங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொன்னதே இவங்க வந்து பெருமையாக சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு இவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடக்கலை. இவர் கட்சிக்காரர்களே இவர் சொல்கிறத கேட்கல, ஆனந்த் சர்மா கேட்கல, சல்மான் குர்ஷித் கேட்கல. அப்படிங்கிறப்ப வேறு யாரா அப்படின்னா ஒரு அமைப்பு இருக்குது தேர்தல் ஆணையம், அதை வந்து அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இராணுவத்தை அசிங்கப்படுத்தினார்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை அசிங்கப்படுத்தினார்கள். தேர்தல் ஆணையம் மோடியை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்தியாவை எதிர்ப்பு நிலையெல்லாம், ஏன்னா நம்ம எத்தனை விமானங்கள் வீழ்ந்தன அப்படின்லாம் கேள்வி கேட்டார். ஆகவே மோடி எதிர்ப்பு என்பதை ஒரு இந்திய எதிர்ப்பு மனநிலைக்கு அவர் வந்து விட்டார் அப்படிங்கிறது தான். இவர் இப்படித்தான் பேசுவாங்கிறதுக்கு ஒரே ஒரு கடைசியாக அந்த இதோட முடிச்சிடுறேன். என்னன்னா, இவர் ஸ்மிருதி இரானியுடைய தோத்த உடனே அதுக்கு பிறகு வயநாட்டில் வந்து எலெக்ஷன் நின்னார். இங்கே ஜெயிச்ச பிறகு என்ன நம்ம சொன்னார், நார்த் இந்தியாவில் ஓட்டு போடுற பேட்டர்னே வேறு மாதிரி ஆகிட்டுருக்கு, அங்கே இருக்கிறவங்களாம் எதுக்காக ஓட்டு போடுறான், என்ன நினச்சி ஓட்டு போடுறான்னு தெரியல, ஆனால் சவுத் இந்தியன் தான் ரொம்ப யோசித்து ஓட்டு போடுறவங்க, அதனால தான் நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்துறீங்கன்னு சொன்னார். ஸோ இவர் தோற்பதற்கு காரணமாக இருந்த இவர் தொகுதியை சார்ந்த மக்களையே ஒரு இழிவுபடுத்தியவர். அதனால் இந்தியாவையும் தேர்தல் ஆணையத்தையும் ஒரு இழிவுபடுத்துவது ஆச்சரியமில்லை.